ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிரபல நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி பலவிதமான சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜும் அவருக்கு காஸ்டியூம் டிசைனராக இருக்கிற ஜாய் கிறிசல்டா அப்படிங்கிறவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னும், ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னும், மனைவி ஸ்ருதி ரங்கராஜை வாகரத்து பண்ணிட்டார் அப்படின்னும் வதந்திகளும் செய்திகளும் வந்துட்டு இருந்துச்சு. காரணம், ஜாய் கிறிசல்டா தன்னோட காதலர் தினத்தை மாதம்பட்டி கூட வாரம் முழுக்க செலிப்ரேட் பண்ணதாக போஸ்ட் பண்ணாங்க. தனக்கு அவர் பூ வாங்கி கொடுத்ததாகவும், காதல் ஒவ்வொரு நாளும் வளர்கிறது பூக்கிறது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜுடைய ஸ்வீட் கடையிலிருந்து பிரபலங்கள் சிலருக்கு கிறிஸ்மஸ் பரிசுகளை அனுப்பிட்டு அதில் தன்னுடைய பெயரை ஜாய் ரங்கராஜ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதை போஸ்ட் கூட போட்டிருந்தாங்க. இது எல்லாமும் தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றின பலவிதமான பேச்சுகளுக்கு காரணமாக அமைஞ்சுது. இதை தொடர்ந்து மாதம்பட்டி ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாரா, உங்களுக்கு விவாகரத்தாயிருச்சா அப்படின்னு மாதம்பட்டியுடைய மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் போஸ்ட்டில் பலரும் கமெண்ட் பண்ண, மாதம்பட்டிக்கு நான் மட்டும்தான் மனைவி, சட்டப்படி திருமணம் பண்ணிக்கிட்ட மனைவி நான் மட்டும்தான், வெறும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சு உண்மையை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் உங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சா அப்படின்னு வந்த கமெண்ட்க்கு மாதம்பட்டி தன்னோட ரிலேஷன்ஷிப் பற்றி கொடுத்திருந்த இன்டர்வியூ லிங்கை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சா, உங்கள் காஸ்டியூம் டிசைனர் உங்களோட பெயரையும் அவங்களோட பெயரையும் சேர்த்து எழுதியிருக்காங்களே அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பொதுவெளியில், அதாவது குறிப்பாக சோசியல் மீடியாவில் வர தகவல்கள் பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். என்னோட வாழ்க்கை தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானது, அதை பற்றிலாம் நான் ஏன் பேசணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதே நேரம் அவசியம் பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்தால் அப்போ நானே டீட்டெயிலாக அதை பொதுவெளியில் சொல்லுவேன். என் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப பர்சனலான விஷயங்கள் பற்றி இப்போ எதுவும் பேச விருப்பப்படலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து இந்த பிரச்சனையெல்லாம் சில நாட்கள் அடங்கியிருந்த நிலையில் தற்போது மாதம்பட்டியுடைய மனைவி ஜாய் கிறிஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே செம்ம கோவமாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களோட போஸ்ட்டில் ஜாய் கிறிஸ் அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியை பார்த்ததுமே அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் போல். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தன்னோட உண்மையான அடையாளத்தோடு வர்றதுக்கு துணிச்சல் இல்லாமல் கோழைத்தனமாக ஃபேக் ஐடியில் வர்றீங்க. நீ சொல்லியிருக்கிற அந்த ஒரு வார்த்தையே போதுமானது. உன் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி இந்த ஃபேக் ஐடிக்கு ஒரிஜினல் ஐடி எதுன்னு உன்னை பற்றி சைபர் கிரைமில் புகார் கொடுக்க அப்படின்னு கோவமாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஸ்ருதி ரங்கராஜுக்கு எத்தனையோ பேர் ஜாய் கிறிசல்டா அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதையுமே அவங்க ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கிற நம்பர் ஜாய் கிறிஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்ருதி ரங்கராஜ் அட்வொகேட் அப்படிங்கிறதால அந்த குறிப்பிட்ட ஐடியை பற்றி அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. யாரோ தன்னோட உண்மையான முகத்தை மறைச்சி போலியான அடையாளத்தோடு தன்னை சீண்டி பார்க்குறதால கோவமாக அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க.